ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான சுவையான இஞ்சி உருளைக்கிழங்கு வறுவல் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3 உருளைக்கிழங்குகளை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா அதோடைய தோல்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுதை ஆட் பண்ணிவிட்டு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு துண்டுகளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம சிம்மில் தான் வச்சு குக் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண வேண்டாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கடைசியாக நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு வறுவல் நம்ம தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே ட்ரை ஆகி நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், நமக்கு சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.